கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே இம்யூன் சிஸ்டத்துக்கான செல்ஸ் WBCயோடைய வகைகள் என்ன, அப்படி வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை, அதாவது ஆன்டிபாடிஸை அக்வயர்ட் இம்யூனிட்டியில் கிரியேட் பண்ணக்கூடியது ஆன்டிஜென். அது இட்ஸ் அ ஃபாரின் புரோட்டீன் இன் தி மெயின், மேபி பாலிசாக்கரைட் ஆல்சோ. இந்த ஆன்டிஜென் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஷன்ஸில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆன்டிஜென் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஆன்டிஜென் மீன்ஸ் ஏஜி ஆன்டிஜென், that is it is generating against it, generating the antibodies against it, that is called antigen. It is a molecule which generates a immune response, பாடியில் இம்யூனிட்டிக்கான ஒரு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. and it is a molecule which reacts with antibodies. antibodies கூட லாக் அண்ட் கீ சிஸ்டம் மாதிரி இந்த ஆன்டிஜென் கம்பைன் ஆகி என்ன ஆகக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கணும் இந்த ஆன்டிஜெனுக்கு. தென் ஒன்லி இட் இஸ் கால்ட் அன் ஆன்டிஜென். ஓகே, ஸோ இதுக்கு டூ ப்ராப்பர்ட்டிஸ். ஒன் இஸ் இட் ஷல் ஜெனரேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், இட் ஷல் ரியாக்ட் வித் ஆன்டிபாடிஸ். திஸ் ஆன்டிஜென் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு அன் ஆன்டிபாடி. ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஆன்டிஜென் குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஆன்டிபாடி கூட மட்டும்தான் கம்பைன் ஆக முடியும். ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு அன் ஆன்டிபாடி ஆர் எ T cell receptor. That is WBC gets matured in the thymus gland. அந்த சர்ஃபேஸ் செல்லில், அந்த தைமஸ் கிளாண்டில் மெச்சூரான அந்த WBCயில் இருக்கக்கூடிய லிம்போசைட் உடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய செல் ரிசப்டார், அது கூடயும் இந்த ஆன்டிஜென் கம்பைன் ஆக முடியணும். ஸோ தட் இன்ஃபெக்டட் செல்ஸை அது காலி பண்ணிட முடியும். ஸோ தே ஆர் கால் நேச்சுரல் கில்லர்ஸ். அது கொண்டு காலி பண்ணிட முடியும் இன்ஃபெக்டட் செல்ஸை. அதுக்கும் இது தேவைப்படுது. இந்த ஆன்டிஜெனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சைனோனைம். தட் இஸ் கால்ட் இம்யூனோஜென். தட் இஸ் இம்யூனிட்டி கிரியேட்டிங், இம்யூனிட்டி ஜெனரேட்டிங் செல்ஸ். தட் இஸ் இம்யூனோஜென். இம்யூனிட்டி கிரியேட்டிங் செல்ஸ் இல்லை, மாலிகூல்ஸ். ஓகே, இம்யூனோஜென் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இட் இனிஷியேட்ஸ் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதனால் அது பேர் இம்யூனோஜென் பேர். ஓகே, இப்போ நம்ம நிறைய வியாதிகளுக்கு எதிராக வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் பயன்படுத்துகிறோம், தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துகிறோம். இந்த தடுப்பு மருந்துகள் கூட இந்த வேக்சின் தயாரிக்கும் போது இந்த ஆன்டிஜென் கூட இன்னொரு பொருளை, சப்ஸ்டன்ஸை சேர்த்துடலாம். தட் ஆர் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் டு அக்சலரேட், ப்ரொலாங் ஆர் என்ஹான்ஸ், அதிகப்படுத்துறது, நீண்ட காலம் இருக்கிற மாதிரி பண்ணுறது, ஸ்பீடப் பண்ணுறது. எந்த வேலையை? ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸை, அந்த ஆன்டிஜெனுக்கான ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்பீடப் பண்ணுறது, ரொம்ப லாங் பீரியடுக்கு ஆன்டிபாடிஸ் உடம்புல தங்குற அளவுக்கு உற்பத்தி பண்ணுறது. அண்ட் என்ஹான்ஸ் தி ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்சஸ் வென் யூஸ் இன் காம்பினேஷன் வித் ஸ்பெசிஃபிக் வேக்சின். அந்த மாதிரி வேக்சின் கூட, ஒரு வேக்சின் கூட, உதாரணமாக டைஃபாய்டு வேக்சின் அப்படின்னா அது கூட ஒரு பொருளை சேர்த்துடுறது. அது அந்த ஆன்டிஜெனுடைய வேலையை ஸ்பீடப் பண்ணும், ப்ரொலாங் பண்ணும், ஆன்டிபாடிஸ் ரொம்ப நாளைக்கு உடம்புல இருக்கும், என்ஹான்ஸ் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரி பொருளுக்கு பேர் ஆன்டிஜென் அட்ஜுவன்ஸ்னு பேர், ஆன்டிஜெனிக் அட்ஜுவன்ஸ்னு பேர். ஸோ தட் இஸ் கால்டு வேக்சின் அட்ஜுவன். இவன் நன்மைகள் என்னென்னு பார்த்தா, மேக்ஸ் தி வேக்சின் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். டோஸ் கம்மியாக இருந்தால் போதும். ஸோ ஏன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை அக்சலரேட் பண்ணுது, ப்ரொலாங் பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. எஃபெக்டிவ் இன்னேட் இம்யூன் சிக்னல். அக்வயர்ட் இம்யூனிட்டிக்கு பதிலாக அதர் WBCலையும் பிசி ப்ரொடக்ஷனையும் கூட்டிடும். எஃபெக்டிவ் இன்னேட் இம்யூன் சிக்னல்ஸும் அது கொடுத்துருது, இன்க்ளூடிங் டேஞ்சர் சிக்னல். தென் குட் இம்யூனோ மாடுலாரிட்டி, ஆன்டிஜனுடைய தன்மைக்கு ஏற்றபடி கூடி குறைச்சி அது வேலை செய்ய முடியும். ஸோ குட் இம்யூனோ மாடுலாரிட்டி கெப்பாசிட்டி. ஹை ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன், ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடியை ரொம்ப ஹை லெவலில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக் குளோனல் எக்ஸ்பென்ஷன், அந்த ஆன்டிஜெனுக்கு பொருந்தக்கூடிய ஆன்டிபாடிஸை ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் டிவைட் பண்ணி உற்பத்தி பண்ண முடியும் பி பிளாஸ்மா செல்ஸ். ஸோ ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக் குளோனல் எக்ஸ்பென்ஷன். தென் ஜெனரேஷன் ஆஃப் சைட்டோடாக்சிக் T cells. சைட்டோடாக்சிக்னா செல்லை காலி பண்ணக்கூடியது.
அது T செல்ஸ். ஏன் காலி பண்ணணும்? இன்ஃபெக்டட் செல்ஸ் பாடியில் இருக்கக்கூடாது, அதை காலி பண்ணி விட்டுறணும். ஸோ அதையும் இது அதிகமாக உற்பத்தி பண்ணுது. ஜெனரேஷன் ஆஃப் சைட்டோடாக்சிக் T செல்ஸ். லாங் லாஸ்டிங் அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தென் மேக்ஸ் ஆன்டிஜன் மோர் பொட்டன்ட். ஸோ லெஸ் ஆன்டிஜன் இருந்தால் போதும் வேக்சினில். ஸோ லெஸ் டோஸ் இஸ் ரெக்வயர்ட். இதெல்லாம் இந்த அட்ஜுவன்ஸ்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஓகே, தென் கம்ஸ் இன்னொரு மெட்டீரியல் தட் இஸ் கால்ட் ஹேப்டன். ஹேப்டன் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஃபாஸ்டனிங்னு அர்த்தம், ஸ்பீடப் பண்ணுற பொருள்னு அர்த்தம். ஆனால் இந்த ஹேப்டன் பாடியில் போய் ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணாது. ஹேப்டன் ஆல்சோ இட்ஸ் அ ஃபாரின் மோஸ்ட்லி நான் புரோட்டீன் சப்ஸ்டன்சஸ். ஓகே, அது மட்டும் இல்லை, இது ஏன் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு பார்த்தா, இம்யூன் ரெஸ்பான்ஸ் வரணும்னா அந்த ஆன்டிஜனுடைய மாலிகுலர் வெயிட் ஷெல் பி ஹெவி. இந்த ஹேப்டனுடைய மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மி. தே ஆர் ஸ்மால் மாலிகூல்ஸ், ஸோ மாலிகுலர் வெயிட் இஸ் வெரி லோ. ஓகே, அது போய் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் இட் கேனாட் கிரியேட். பட் இட் கேன் கிரியேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் only when attached to a larger carrier such as a protein. ஒரு கேரியர் புரோட்டீன் இன்னொரு கேரியர் புரோட்டீன், அது ஒரு ஹெவி மாலிகுலாக இருக்கலாம், அதோட கம்பைன் ஆயிடுச்சுன்னா இந்த ஹேப்டன்ஸ் ஸ்மால் மாலிகுல்ஸாக இருக்கும்போது இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ண முடியாமல் இருக்கும்போது இன்னொரு லார்ஜர் கேரியர் புரோட்டீன் கூட சேர்ந்தாச்சுன்னா இட் கேன் ப்ரொடியூஸ் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த புரோட்டீனும் கூட, இந்த கேரியர் புரோட்டீன் கூட தனியாக இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஆல்சோ டஸ் நாட் எலிசிட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இந்த புரோட்டீனும் கூட இம்யூன் ரெஸ்பான்ஸ் தனியாக கிரியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு புரோட்டீனும் இந்த ஹேப்டனும் சேரும்போது, இது கேரியர் புரோட்டீன் கூட இந்த ஹேப்டனும் சேரும்போது ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வருது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஹேப்டன் இந்த பொருட்கள் can bind to antibody but do not initiate a immune response. ஆமலே பார்த்துட்டோம். பட் இந்த ஹேப்டனும் இந்த கேரியரும் ஒன்றா சேர்ந்து ஹேப்டன் கேரியர் கான்ஜுகேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, திஸ் இஸ் ஹேப்டன், திஸ் இஸ் த கேரியர் புரோட்டீன், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஒரு ரேபிட் கொடுக்குறோன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கொடுக்கும்போது வாட் வி சி அப்படின்னு பார்த்தா, இந்த ஹேப்டனுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகுது. ஹேப்டன் தனியாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் லோ மாலிகுலர் வெயிட். ஆனால் கேரியர் புரோட்டீனோட சேர்ந்தாச்சுன்னா ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ் டு ஹேப்டன். இந்த கேரியர் புரோட்டீன் அதாவே இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ண முடியாத புரோட்டீனாகவும் இருக்கலாம். பட் இது ஹேப்டன் கூட சேர்ந்ததுக்கு பின்னாடி ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ் டு கேரியர் புரோட்டீன் ஆல்சோ. அது மட்டும் இல்லை, இந்த ஹேப்டன் அண்ட் கேரியர் புரோட்டீன் ரெண்டு சேர்ந்த கான்ஜுகேட்டுக்கு எதிராகவும் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அகைன்ஸ்ட் தி ஹேப்டன் அண்ட் கேரியர் புரோட்டீன் டுகெதர். ஸோ 3 types of antibodies are created here. This is the work of the ஹேப்டன் responsible in the immunity. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எபிடோப். வாட் இஸ் எபிடோப் அப்படின்னா, ஒரு கிருமி பாக்டீரியா செல்லுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் மூலமாக மேக்ரோபேஜஸ், நியூட்ரோஃபில், பேசோஃபில் எல்லாம் அதை என்கல்ஃப் பண்ணி அதனுடைய ஆன்டிஜனை உடச்சி அந்த ஆன்டிஜனை வெளியில் சர்ஃபேஸில், அந்த செல்லுடைய சர்ஃபேஸில் நீட்டி கொடுக்குது. தட் இஸ் கால்ட் எபிடோப். தி ஆன்டிஜெனிக் டெட்டர்மினன்ட்ஸ் அப்படி அதுக்கு இன்னொரு பேர். ஓகே, இது ரியல் மீனிங் என்னென்னா, இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் an antigen or immunogen that can be recognized by somatically generated B cells and T cells. B cell, T cell இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ் இந்த ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள ஸ்மாலஸ்ட் பார்ட் பேர் எபிடோப். ஓகே, இந்த எபிடோப் பி செல்ஸும் டி செல்ஸும் எல்லா எபிடோப்பையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இந்த பி செல்ஸில் இருக்க ரிசப்டார்ஸ் கேன் டிஸ்கிரிமினேட், தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியும் இது என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன். டிஸ்கிரிமினேட் தி எபிடோப்ஸ் வெதர் தே ஆர் ஃப்ரீ சாலுபிள் மாலிகுலா
அல்லது சர்ஃபேஸ் பவுண்ட் மாலிகுலா அல்லது பாக்டீரியா வைரஸை உடச்சி கிடைச்ச டீக்ரேடட் ஃப்ராக்மெண்ட்ஸாக அதை இந்த பி செல் ரிசப்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேறு டி செல்லில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரிசப்டார்ஸ் கேன் பைண்ட் ஒன்லி டு எபிடோப்ஸ் which are integrated with the host cell surface molecules. host cell என்ன அர்த்தம்? நம்முடைய பாடி செல். அதுக்குள்ளே அந்த பேத்தஜன் போயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்டட் செல்லை இந்த டி செல் ரிசப்டார்ஸ் பைண்ட் பண்ணி இன்ஃபெக்டட் செல்லை காலி பண்ண முடியும். ஸோ டி செல் ரிசப்டார்ஸ் கேன் பைண்ட் ஒன்லி டு எபிடோப்ஸ், that is the smallest part of the antigen, integrated with the host cell, that is our body cell. சர்ஃபேஸ் மாலிகுள்ளே இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியும். திஸ் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வர்றதில் உள்ள ஸ்பெசிஃபிசிட்டி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன்.